அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்திரிஜி அவரை வணங்கி நம்ம இதை தொடரலாம். மாஸ்டர்ஸ், நீங்க தெரிஞ்சுக்க போற இந்த தலைப்பு எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது வினாள கிரந்திகள், வினாள சுரப்பிகள் எவ்வாறு சக்கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். ரொம்ப ஒரு 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 மனுஷனுக்கு தேவை இருக்கிறது என்ன அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோட, ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்கிறது சுதந்திரம் இல்லை, இதான் ஸ்வேட்சா அப்படின்னு. சுதந்திரம் சுதந்திரம்னா என்ன? எதுல சுதந்திரம்? பந்தத்துல சுதந்திரம், அவ்வளவுதான். அதான் முக்கியம் கூட சொல்லுவாங்க. முக்கியம்னா என்ன? முக்கியம்னா நம்ம போய் பரமாத்மாவோட கலந்துடுறது, ஆத்மா போய் பரமாத்மாவோட கலந்துடுறது அப்படின்ட்டு நம்ம நினைச்சுப்போம். ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு மனித பிறவை எடுத்து, இவ்வளவோ பிறவியில் எடுத்து, எவ்வளவோ ஞானத்தை அடைஞ்சி, இவ்வளோ ஆன பிறகு திரும்பி நம்ம போய் பரமாத்மாவில் போய் கலந்துடணுமா? அதுதான் நான் முக்கியம். எனக்கு அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அது கிடையாது மாஸ்டர். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது கிடையாது. முக்கியம்னா அந்த அந்த இது கிடையாது. பரமாத்மாவுடைய ஞானத்துக்கு சமமான நிலைமைக்கு நம்மளாம் போய் சேரணும். அதுக்காக இது மாதிரி பிறவை இருக்கிறோம். சுதந்திரம்னா என்ன? நம்மளுக்கு தேவை இருக்கிற காரியத்தை நம்மளுக்கு தேவை இருக்கிற விதத்துல, முறையில, நம்மளுக்கு தேவை இருக்கிற சமயத்துல நம்ம பண்ணிக்கணும். பண்ணக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் சுதந்திரம், இல்லையா? ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம இந்த சமயத்துல இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு கண்ணா பண்ணான்ட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் நம்ம கர்மா சக்கரத்துல சிக்கிக்கிறோம். நம்ம எப்படி வாழணும்? அஹிம்சையோட, அதாவது அஹிம்சா பரமோ தர்மம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த அஹிம்சை குணத்தோட நம்ம வாழணுங்க. அப்படி வாழாத நம்ம இஷ்டத்துக்கு மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம கண்ணாமண்ண வாழ்றோம். அதனாலதான் நம்ம இந்த கர்மா சக்கரத்துல சிக்கிக்கிறோம். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ இந்த நம்ம வாழ்றதுக்கு இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு ஏன் அப்படின்னாக்க, இதெல்லாம் நம்ம குணங்களோட சேர்ந்து இருக்கு. நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது அது. அப்ப எந்த கட்டுப்பாட்டுல இருக்கு? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எந்த கட்டுப்பாட்டுல வருது இதெல்லாம்? இந்த மாதிரி ஏன் வாழ்றான், அந்த மாதிரி ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க, அது காரணம் என்ன? இவன் நல்லவன், இவன் கெட்டவன் எப்படி சொல்றீங்க? நம்ம நடத்தைய பத்தி சொல்றோம். நடத்தை என்னன்னா அது அவன் குணம், இல்லையா? அதை வச்சு நம்ம சொல்றோம். இந்த குணங்கள் எது மேல இதனால உருவாயிருக்கு, எப்படி அந்த குணங்கள் நம்மளுக்கு வர்றது அப்படின்னாக்க, அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயங்கள். ஓகே மாஸ்டர்? இதெல்லாம் நம்மளுடைய நம்ம 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 உடம்புல இருக்கிற சில அமைப்புகள், நம்ம மனதில் இருக்கிற சில அமைப்புகள், அதை வச்சுதான் நம்ம குணங்களை உருவாருது. சரியான வாழ்க்கை எப்படி அப்படின்னாக்கா, இயற்கையோடு நம்ம இணைந்திருந்து நம்ம வாழ்றதுதான் சரியான வாழ்க்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கு? அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குனாக்க, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை அவர் விடுதலை செய்யலாம் நினைச்சாக்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அவனுக்கு ஆயுள் தண்டனை, இல்லை தூக்கு தண்டனை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிற ஒரு கைதியை கூட நம்ம பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு, அவர் விடுதலை செய்யலாம் அப்படின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரா? பார்த்தீங்களா? எவ்வளவோ கட்டுப்பாட்டோட அவரு அந்த காரியத்தை பண்ணுவார். ஆனா அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் கூட அந்த பவர் இருக்குங்க. ஆனா நம்ம எப்படி வாழணும்ன்ற விஷயத்த நம்ம குணங்களோட இணைந்திருக்கணும். அந்த குணங்கள் எப்படி உருவாதுக்கு, நம்ம உடல்ல மனதில் இருக்கிற நம்ம உடல்கள்ல இருக்கிற அமைப்புகளால் தான் இது நடக்கிறது. ஓகே மாஸ்டர்? இப்போ உடல்கள் சொல்லியிருக்கோன்னா, அதனால நம்மளுக்கு எத்தனை உடல்கள் இருக்கு? நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல உடல், அன்னமய உடல் அப்படின்னு சொல்லுவோம். அன்னமய உடல்ல அன்னத்தோட வளர்த்துறது, அது மட்டும் அந்த உடல் கிடையாதுங்க.
இன்னும் நம்மளுக்கு 6 உடல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கு. மொத்தமா 7 உடல்கள் இருக்கு. ஓகே, முதல் உடல் அன்னமய உடல், ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது உடல் பிராணமய உடல், மூன்றாவது உடல் மனோமய உடல், நான்காவது உடல் விஞ்ஞானமய உடல், ஐந்தாவது உடல் விஸ்வமய உடல், ஆறாவது உடல் நிர்வாணமய உடல். சரி, 7 உடல்கள் இருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்தூல உடல் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மிச்ச எல்லா உடல்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதாவது இதுதான் ஸ்தூல உடல். அன்னமய உடல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, ஸ்தூலமா இருக்கிறதுனால. மிச்ச 6 உடல்கள் கண்ணுக்கு தெரியாது, அதுதான் சூக்ஷ்மமா இருக்கிறது. சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஸ்தூல உடல் ஒரு டூப்ளிகேட், ஜெராக்ஸ் காப்பி. சூக்ஷ்ம உடல் தான், மிச்சம் இருக்கிற 6 சூக்ஷ்ம உடல்கள் இருக்கையா, அதுதான் நம்முடைய ஒரிஜினல்ஸ். மாஸ்டர், அங்க இப்ப கைப்படி அசைக்கிறோம் அப்படின்னாக்க ஸ்தூல உடல்ல இந்த 6 உடல்கள் அந்த அசை வந்தாதான் இந்த ஸ்தூல உடல்ல வேலை ஆக்ஷன் நடக்கும். இல்லாட்டி நடக்காது. ஸ்தூல உடல் ஜடம், ஒரு கல்லாட்டம் கிடக்கும், அப்படியே எந்த வேலையும் பண்ண முடியாது. அது அசைக்கணும் அப்படின்னாக்க பின்னாடி இருக்கிற 6 உடல்கள் தான் தேவை. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அதே மாதிரி அந்த சூக்ஷ்ம உடலுடைய அமைப்புகள் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளதான் இந்த சக்கரங்களை சொல்றோம் இல்லையா, அது இருக்கு. சூக்ஷ்மமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. ஓகே, அந்த சக்கரங்களோட இணைந்திருக்கு ஸ்தூல உடல்ல கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுரப்பிகள். அந்த சுரப்பிகள் எப்படி வேலை பண்றதோ அது தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய உடலை வேலை பண்ண ஆரம்பிக்கும். நம்ம உடல் எப்படி வேலை பண்றதோ அது தகுந்த மாதிரிதான் நம்ம காரியங்கள் செய்வோம், கர்மங்கள் செய்வோம். நம்ம செய்யற கர்மாவை பொறுத்து நம்ம குணங்கள் வெளிவர்றது. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. இப்ப நம்ம இப்போ ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படின்னாக்க சோழ உடலை பத்தி நம்ம தெரியும். சோழ உடல்ல நம்மளுக்கு சோழோட எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அன்னத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரத்தம், மாம்சம், அப்புறம் கொழுப்பு, எலும்பு, இந்த எல்லா பதார்த்தங்களோடும் அமைக்கப்பட்டிருக்கு ஸ்தூல உடல். ஓகே, அதுக்கு பிறகு இந்த ஸ்தூல உடல் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களுக்கு இந்த ஸ்தூல உடலை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சில சுரப்பிகள் அமைக்கப்பட்டிருக்கு உள்ள. அந்த சுரப்பிகள் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க, ஒண்ணு லிம்ப் சிஸ்டம். லிம்பனாக்கா கழிவு வெளியேற்றுற வேலைகள் பண்ணும். அதெல்லாம் கழிவு வெளியேற்றுற மலம், மூத்திரம், அப்புறம் நம்ம வேர்க்கை, இதெல்லாம் பார்த்தீங்களா, இதுல கழிவு வெளியேற்றுறோம் இல்லையா, அது கண்ணீர் கூட வெளியேற்றுறோம். அப்புறம் சளி வந்தது அது வெளியேற்றுறோம். ஸோ அப்புறம் வாயில துப்புறோம், இதெல்லாம் கூட நம்ம கழிவு வெளியேற்றுறது. கழிவு வெளியேற்றுறது இந்த மாதிரி நடக்கிறது. இது நாளங்களோட நடக்கிற இது லிம்ப் சிஸ்டம். அதாவது கழிவு வெளியேற்ற சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம உடம்புல. அது இல்லை எனக்கு என்ன ஆகும், உடம்புல நாயிடும் இல்லையா, ரைட். இதெல்லாம் நாளங்களோட வேலை பண்றது. அடுத்த சிஸ்டம் இருக்கு, அடுத்த அமைப்பு என்னன்னாக்க அது நாளங்களோட நடக்கிறது. நாளங்கள்னாக்கா ரத்த ஓட்டம், நாளங்களை ஓடுறது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த சிறப்பிகளோட நம்மளுக்கு ரத்த நாளங்கள்ல டைரக்டா ரத்தத்துல போய் இந்த சுரப்பிகளோட இந்த ரசாயனங்கள் கலக்கப்படும். பார்த்தீங்களா? அதே மாதிரி அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம உமிழ்நீர் வருது இல்லையா, லாலா ஜலம் அப்படின்னு சொல்லுவோம், உமிழ்நீர். அது எப்படி வருது பார்த்தீங்களா? அது உள்ள நாக்குக்குள்ள கீழே சிறு நாளங்கள் இருக்கு. இந்த நாளங்கள்ல இருந்து ஊறி வருது. அதான் சுரப்பை சொல்றோம் இல்லையா, ஊறி வருது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு இந்த வேர்க்கையோட சுரப்பிகள் சர்மம் புழுச கீழே இருக்கு, அதுல இருந்து வெளில வருது. இதெல்லாம் நாளங்கள் மூலியமா வர்றது. நம்மளுடைய இன்னொரு அமைப்பு இருக்கு, நாளங்கள் இல்லாதது. அது பேர் தான் நம்ம வினாள கிரந்திகள், அதாவது வினாள சுரப்பிகள் சொல்லுவோம். நாளமில்லா சுரப்பிகள் அப்படி சொல்லுவோம். அது என்ன பண்ணும்,
அது வந்து நாளங்கள் மூலியமா நம்மளுக்கு முதல்ல வர்றது. நம்ம இது லாலாஜலம் சொல்லிக்கோ, உமிழ் சொல்லிக்கோ இல்லையா, நாளங்கள் மூலம் வருது. நாளங்கள் இல்லாத ரசாயனங்கள் உற்பத்தியாகி டைரக்டா நேரா போய் நம்ம ரத்தத்துல இல்லை அந்தந்த பாகத்தை கலந்து போயிடுறது. அது என்னது? அதுதான் நம்ம சொன்னாக்க, அது ஒரு உதாரணம் சொன்னாக்க, நம்ம தைராய்டு பார்த்தீங்கன்னா இந்த 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 கழுத்துல இருக்கு, தொண்டையில இருக்கு தைராய்டுல இந்த உற்பத்தி ஆகிற அந்த ரசாயனங்கள், அந்த சுரப்பிகள் உற்பத்தி ஆகிற தைராய்டு தான் ரொம்ப இருக்கிற எல்லா சுரப்பிகளும் ரொம்ப பெருசுங்க. அதுல அந்த உற்பத்தி ஆகுறது நாளங்கள் மூலியமா வராது, டைரக்டா ரத்தத்துல போய் கலந்துரும். அப்படி ஊறி கலந்துரும். அதே மாதிரி அட்ரினல், அதாவது அட்ரினல்ன்றது நம்முடைய சுவாச சக்கரத்துல இருக்கு. அது டைரக்டா நாளங்கள் இல்லாத வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தைமஸ்ன்றது இதய சக்கரத்துல இருக்கு. அதுவும் நாளங்கள் இல்லாத சுரப்பியா வந்து நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்முடைய பூர உடல்ல இருக்கிற அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இணைந்து நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் சொல்றதுல, அடுத்து 2வது உடல் பிராணமய உடல். முதல் உடல் சோழ உடல், அன்னமய உடல். 2வது உடல் பிராணமய உடல். பிராணம்னா தெரியும் உங்களுக்கு, பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள் இருக்கு. அதாவது நம்ம மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம் இல்லையா, அந்த இருக்கிற காற்று 5ஆ பிரியறது, 5 விதமா பிரியறது. ஒண்ணு, நம்ம நினைக்கிற மாதிரி மூச்சு காற்று வந்து நுரையீரல போய் மட்டும் இருக்கான்னு நினைக்காதுங்க. இந்த மூச்சு காற்று வந்து 5ஆ பிரியது. அது 5 பஞ்ச பிராணங்கள் சொல்லுவாங்க. ஓகே, பிராண, அபான, தியான, உதான, சமானம் அப்படின்ட்டு 5ஆ பிரியது, 5 வித பாகமா பிரியது. காற்று எப்படி? காற்றுனால தான் நம்ம வாழ்றோம் இல்லையா? மெயினா சாப்பாடுனால வாழ்றோம், அப்புறம் திரவத்தினால வாழ்றோம். ஆனா அந்த திரவம் சாப்பாடுல சாப்பிட்ட பிறகு அது ஜீரணமாகறதுக்கும் சக்தி வேணும் இல்லையா? அதே மூச்சு காட்டுல இருந்து வருது. மூக்கு மூலமா அந்த மூச்சு காற்று 5ஆ பிரிஞ்சு உடம்புல நிறைய வேலைகள் பண்றது. சரிங்களா? பிராணவாயு வந்து மூச்சுல இருந்து போயிட்டு நுரையீரல்கள் வழியே வேலை பண்றது. நுரையீரல்கள்ல அந்த ஆக்சிஜன்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு மாற்றி வச்சு கழிவு இருக்கிற ரத்தத்தோட இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மூச்சு வெளியே வரும்போது வெளில வருது. உள் மூச்சோட ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அந்த ஆக்சிஜன் நுரையீரல்களில் போய் கழிவோட வர்ற கார்பன் டை ஆக்சைடோட வர்ற அந்த ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு இந்த ஆக்சிஜன் போய் ரத்தம் சுத்திகப்படுத்தி திருப்பி நெஞ்சு வழியா தமனிகள் மூலியமா உடம்புக்குள்ள போய் சேர்றது. கழிவு இருக்கிற ரத்தம் சிறைகள் மூலியமா வந்து திருப்பி நுரையீரல்கள்ல வந்து அது ஆக்சிஜன் இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு மூச்சு காற்று வழியா வெளில வருது. இதுதான் நம்மளுக்கு நடக்கிற இந்த இந்த அமைப்பு இப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு பஞ்ச பிராணங்கள் நுரையீரல்ல பண்ற இது வந்து பிராணவாயு சொல்லுது. அப்பான வாயு வந்து கழிவு வெளியேற்றுறது. அப்பானம்னா கழிவு என்ன வெளியேற்றது? இப்போ மலம், மூத்திரம், அப்புறம் வந்து வேர்க்கையில வெளில வருது இல்லையா? அதில் எப்படி வருது? தானா வருதா? இல்லையா? யாரோ ஒரு அழுத்தம் தேவை. அழுத்தம் எங்கேருந்து வருது? இந்த காற்று தான் கொடுக்கறது. அப்பான வாயு தான். அழுத்தம் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு மூத்திரம் பையனான்ட்டு நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது. ஒரு மூத்திரப்பை நிறையச்சுனாக்கா மூத்திரப்பைக்கு ஒரு அழுத்தத்தோட வருது பாரு மூத்திரம் இல்லையா? அதே மாதிரி மனம் அழுத்தத்தோட வருது. ஸோ அந்த வேலை சேதம் இந்த வேரிக்கை கூட அழுத்தத்தோடு தான் வெளில வருது. அது யார் அந்த அழுத்தத்தை யார் கொடுக்குறாங்க? அந்த அழுத்தத்தை கொடுக்கறது தான் அப்பான வாயு. பார்த்தீங்களா? பிராணம், அப்பானம், தியானம். தியானம்னாக்க உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் சேருது, வியாப்தி ஆகுது. இந்த மாதிரி தியானம். நம்ம சாப்பாடு ஜீரணமாயிருச்சு. அந்த ஜீரணமான சாப்பாடை முழுசா உடம்பு ஃபுல்லா போய் சேர்க்கறது அது தியான வாயு. பிராண, அப்பான, தியான. உதான வாயுக்கு நம்முடைய கழுத்து, நம்முடைய கண்டத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. தைராய்டு எங்க இருக்கு? அந்த இடத்துல இருக்கு. அது இருக்கிறதுனால நம்ம பேச முடியுது இல்லையா? அப்புறம் 5வது வாயு பிராண, அப்பான, தியான, உதான, சமான வாயு நம்ம வயிற்றுல இருக்கிற ஜீரணம் பண்றதுக்கு எல்லாம் கலந்து நம்ம சாப்பாடு முழுசா கலந்து ஜீரணம் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் யார் கலக்கிறாங்க உள்ள? இந்த காற்று தான் கலக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பஞ்ச பிராணங்கள்
நம்ம மூச்சு எடுத்த காற்று வந்து அஞ்சா பிரியுது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த காற்றுல போய் இந்த வேலை பண்றதுக்கு எந்த ஒரு சக்தி தேவையில்லையா, ஆற்றல் தேவையில்லையா? அது எங்கேருந்து வருது? அதுதான் இந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற இந்த சக்கரங்கள் மூலியமா வர்றது. சூக்ஷ்ம உடல்ல நம்மளுக்கு நிறைய சக்கரங்கள் இருக்கு. நிறைய சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த 7 சக்கரங்கள் மூலியமா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிராணமய உடல். இந்த பிராணமய உடல் வழியா தான், அதுதான் பிராணமய உடல். அடுத்தது மனோமய உடல். அதாவது இந்த பிராணமய உடல்ல பிராணங்கள் சுத்திட்டே இருக்கும். இந்த பிராணங்களை இயக்கத்துக்கு எடுத்து வரது கூட ஏதோ ஒரு தேவை இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் மனோமய உடல்ல இருக்கிற மனதில் இருக்கிற அந்த நாடிகள் மூலியமா தான் இந்த பிராணங்கள் பிராணங்கள் இயக்கம் வரும். பிராணங்கள் இயக்கம் வந்தாக்க சூற உடல்ல இந்த சுரப்பிகள்ல ரசாயனங்கள் உற்பத்தி ஆகுது. ஒண்ணு நாளத்தோட இருக்கிறது, இல்ல நாளம் இல்லாது. நாளம் இல்லாத சுரப்பிகள் தான் நம்ம சொல்லுவோம் எண்டோக்ரைன் அப்படின்ட்டு, வினால சுரப்பிகள் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன். பிராணமய உடல் நம்ம ஆறாம் சொல்லுவோம் இல்லையா? பிராணமய உடல் தான். பிராணமய உடல்லையும் சக்கரங்கள் இருக்கு. இந்த பிராணமய உடல்ல இருக்கிற சக்கரங்களை நம்ம இயக்கத்துக்கு எடுத்து வரதுக்கு மனோமய உடல்ல இருக்கிற நாடிகள் தான் இந்த ஆற்றலை விஸ்வசக்தி எடுத்துக்கிறது. இது விஸ்வசக்தி, ஊர் சக்தி, பிரபல சக்தி சொல்றோம் இல்லையா? அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இயக்க ஆரம்பிச்சு, ஸோ இந்த பிராணமய உடல்ல இருக்கிற இயக்கம், இந்த விஸ்வசக்தி எடுத்துக்கிற இயக்கம் அது எப்படி வேலை பண்றது? அது வேலை பண்றதுக்கு விஞ்ஞானமய உடல்ல இருக்கிற அந்த விஞ்ஞானமய உடல்ல இருக்கிற அந்த அந்த ஆற்றல் தான் இந்த பிராணமய உடல் மனோமய உடல்ல இருக்கிற நாடிகளை ஆக்டிவேட் பண்றது. பார்த்தீங்களா? இது மாதிரி ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை. ஸோ விஞ்ஞானம் என்ன, நம்மளுக்கு புத்தி எப்படி எப்படி எந்தெந்த விஷயத்தை எப்படி முடிவு எடுத்து பண்ணணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குணங்கள்ல வருது இல்லையா? ஸோ இந்த விஞ்ஞானமய உடல் எப்படி வேலை பண்றது, இந்த விஞ்ஞானம் எப்படி வேலை பண்றது, இந்த அனுபவம் யாருக்கு தேவை? எந்த கர்ம பண்ணாலும் அனுபவம் வரும் இல்லையா? இந்த அனுபவம் யாருக்கு தேவை? ஆன்மீக உடல் 5வது உடல். பார்த்தீங்களா? ஸோ ஆன்மீக தேவை இருக்கிறது அனுபவம். அந்த உடல்ல இருக்கிற இயக்கத்தை வச்சுதான் இது வேலைகள் பண்ணும். பார்த்தீங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த மாதிரி கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும் மாஸ்டர். ஸோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா பிராணமய உடல், மனோமய உடல். இதுதான் சக்கரங்கள் இருக்கு. எந்தெந்த இடத்துல இந்த சக்கரங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துல ஸ்தூல உடல்ல நம்மளுக்கு சுரப்பிகள் இருக்கு. அது நாள சுரப்பிகளாலும் வினால சுரப்பிகளாலும் இருக்கலாம். வினால சுரப்பிகளை நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லுவோம். நாள சுரப்பிகளை நம்ம நார்மலா நாளங்கள் இருக்கிற சுரப்பிகள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்ப மாஸ்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு, எந்த சக்கரத்துக்கு எந்த சுரப்பை இணைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் நம்ம தெரிவிக்கலாம். முதல்ல நம்மளுக்கு இருக்கிற சக்கரங்கள், அதே மாதிரி 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்த, ஆக்ஞா, சாஸ்தாரம். இந்த சக்கரங்கள் அதோடு இணைக்கப்பட்ட இந்த சுரப்பிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சுரப்பிகளோட வேலை என்ன, அது எங்க இருக்கு, அது வேலை என்ன, என்னென்ன சுரப்பி என்னென்ன வேலை பண்றது அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த சுரப்பிகள் இணைந்திருக்கிறதுனால எந்தெந்த விதமான குணங்கள் நம்மளுக்கு வர்றது அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். மூலாதாரம் சக்கரம் எங்க இருக்கு? மூலாதார சக்கரம் இதெல்லாம் எங்க இருக்கு? சூக்ஷ்ம உடல்ல இருக்கு. அதாவது பிராணமய உடல் இயக்கத்துல வந்து மனோமய உடல். சூக்ஷ்ம உடல்ல எல்லாம் இந்த முதுகெலும்பு ஒட்டி இருக்கு இந்த சக்கரங்கள் எல்லாம் சூக்ஷ்ம உடல்ல. மூலாதார சக்கரம் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, சீட், அந்த இடத்துல இருக்கு. அதோட இணைந்திருக்கிற சுரப்பி என்ன அப்படின்னாக்க கோனேட்ஸ், அது பேர் கோனார்ஸ் என்ற பேர். கோனார்ஸ் என்ற சுரப்பி தான் அதோட இணைந்திருக்கு. அதோடைய வேலை என்ன? அதோடைய வேலை என்னன்னாக்க விதை இருக்கிற கணங்களை உற்பத்தி பண்ணும். விதை என்ன? பீஜ கணங்கள் நம்முடைய உடல் உற்பத்தி ஆகிறதுக்கு, அதாவது சந்தானத்தை உற்பத்தி ஆக தேவை இருக்கிற பீஜ கணங்களை அது உற்பத்தி பண்ணணும். அதுதான்
அதுதான் நம்ம கோனேஷன்ற சுரப்பி பண்ற வேலை. இது எங்க இருக்கு? உட்கார்ற சீட் நம்ம உட்கார்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது 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 வேலை புனர் உற்பத்தி, அதான் உற்பத்தி பண்ற வேலை. உற்பத்தி பண்ற வேலை, சந்தானத்தை உருவாக்குற வேலை அது. அதே மாதிரி இந்த இடத்துல லிம்ப் சிஸ்டம் கூட இருக்கு, அதாவது கழிவு வெளியேற்றுற வேலை பார்க்குறோம் இல்லையா. நம்ம உட்கார சீட்டை அங்கதான் மனம் ஆகுது இல்லையா. பார்த்தீங்களா, கழிவு வெளியேற்றுறது கூட அங்கதான் இருக்கு. பார்த்தீங்களா, ரெண்டுமே சேர்ந்து வருது, நாளங்கள் வினானங்கள், மூலாதார சக்கரம். ரைட், இதுல வேலை அது. அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் எங்க இருக்கு? சுவாதிஷ்டான சக்கரம் கரெக்டா நம்முடைய தொப்பைக்கு அப்புறம் கீழே இருக்கிற மூலாதார சக்கரத்துக்கு நடுவுல இருக்கு. அதாவது நம்முடைய கிட்னிஸ் சொல்லுவோம் இல்லையா, மூத்திர பிண்டங்கள், அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு. இது என்ன சுரப்பிய உருவாக்குறது? இது எட்ரினல் சுரப்பிய உருவாக்குறது. எட்ரினல் என்ற சுரப்பியை உருவாக்குறது. ஓகே, அது என்ன வேலை பண்றது? அது பண்ற வேலை என்னக்க, இது சோடியம், நம்மளுடைய நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நிறைய லவணங்கள் இருக்கு இல்லையா, சோடியத்தை நம்ம உடம்புல வச்சு பொட்டாசியத்தை வெளியேற்றுவோம். சரிங்களா? நிறைய பேருக்கு பாருங்க, திடீர்னு மயக்க ஓட்டி விழுந்துருவாங்க, அது இது எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்க சோடியம் கம்மியாச்சு சொல்லுவோம் நீங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அந்த சோடியம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற சோடியத்தை, நிறைய லவணங்கள் இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல, காய்கறி மூலியமா, பழங்கள் மூலியமா, இல்லாட்டி அந்த சாப்பாடுல இருக்கிற இந்த லவணங்கள்ல சோடியத்தை மட்டும் உடம்புல வச்சுக்கிட்ட, சோடியம் தேவை, ரொம்ப தேவை. சோடியத்தை வச்சுக்கிட்டு பொட்டாசியத்தை வெளியேற்றிடுது. பார்த்தீங்களா? அதே மாதிரி நெஞ்சு, நம்முடைய ஹார்ட் இருக்குல்ல, நெஞ்சுடைய வேகம் அதை இதை கட்டுப்படுத்துறது. பார்த்தீங்களா? இந்த எட்ரினல் என்ற சுரப்பில் என்ற ரசாயனங்கள் அதை கட்டுப்படுத்துது. இதில் அதே மாதிரி சந்தானத்தை உற்பத்தி பண்றது, அது கூட கோனேஷன்ற எட்ரினல் ரெண்டுமே சேர்ந்து, அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டான சக்கரம் ரெண்டுமே சேர்ந்துதான், அந்த சுரப்பிகள் சேர்ந்தா சந்தானத்தை உற்பத்தி ஆகிறதுக்கு நம்மளுக்கு உதவுறது. மூன்றாவது சக்கரம் சூக்ஷ்ம உடல்ல, அதாவது நம்முடைய சோழ உடலுக்கு அடுத்தது பிராணமய உடல். ஓகே, அன்னமய உடல், பிராணமய உடல்ல இருக்கிறது, அது பேர் தான் மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் எங்க இருக்கு? மணிப்பூரக சக்கரம் நம்ம தொப்பை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வயிறு இல்லையா. சோழ உடல்ல வயிறு எங்க இருக்கோ அந்த இடத்துல சூக்ஷ்ம உள்ள அந்த சக்கரம் இருக்கு, மணிப்பூரக சக்கரம். அங்க இருக்கிற சோழ உள்ள இருக்கிற அந்த சுரப்பு என்ன? அதுதான் பேங்க்ரியாஸ். பார்த்தீங்களா, நம்ம வயிற்றுல என்ன தேவை? வயிற்றுல தேவை இருக்கிறது ஜீரணமாகிறதுக்கு, நம்ம சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு தேவை இருக்கிற பேங்க்ரியாஸ் என்ன உற்பத்தி பண்றது? பேங்க்ரியாஸ் உற்பத்தி பண்றது இன்சுலின். பார்த்தீங்களா, இன்சுலின் அங்கேருந்து அந்த சுரப்பில இருந்தா நம்மளுக்கு ஒரு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த 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 சக்கரை சக்தி, மாவு சக்தி எந்த அளவுக்கு நம்ம ரத்தத்துல போய் சேரணும், அதுதானே நம்ம சக்கரை வியாதியில வச்சு கண்ட்ரோல் ஆகுது. இதான் சொல்றேன் இல்லையா. ஸோ இது என்ன வேலை பண்றது? இது வேலை பண்றது ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவுல சரியாக இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்றது, அதாவது ஜீரணக்கிரியாவை அதை பக்காவா கண்ட்ரோல் பண்றது. அதை தகுந்த மாதிரிதான் நம்ம சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற அந்த அந்த சக்தினால இது வேலை பண்றது. இந்த சூழ உடல்ல இருக்கிற இந்த சுரப்பி வேலை பண்றது. இன்சுலின் உற்பத்தி ஆகும். அதிகமாகிடுச்சுனாக்கா வேற குழப்பம், கம்மியாயிடுச்சுனாக்கா இன்னொரு குழப்பம், கம்மியாயிடுச்சுனாக்கா சக்கரை அதிகமாகிடுச்சு ரத்தத்துல. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இந்த மணிப்பூரக சக்கரத்துல இருக்கிற பேங்க்ரியாஸ் என்ற சுரப்பி. ஓகே, அதே மாதிரி அடுத்தது அதுக்கு மேல இருக்கிறது அனாஹாத சக்கரம். அனாஹாத்தம்னாக்க, ஆஹாத்தம் அப்படின்னாக்க சத்தம், அனாஹாத்தம்னாக்க சத்தம் இல்லாத, சைலண்ட், அமைதியா. பார்த்தீங்கன்னா அமைதியா வேலை பண்ணணும். அது எங்க இருக்கு? நெஞ்சு இடம், நெஞ்சு மார்பு, அப்புறம் அந்த நுரையீரல்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறது தான் அனாஹாத சக்கரம். அதுக்கு இணைந்து நம்ம சோழ உடல்ல இருக்கிற
சுரப்பி என்ன? தைமஸ். அது உற்பத்தி பண்ற ரசாயனம் கூட தைமஸ் இதே ஸ்தானத்துல இருக்கு. அது என்ன வேலை பண்றது? அது நம்ம ரத்தத்துல இருக்கிற பதார்த்தங்களை, அந்த ரத்தத்துல இருக்கிற பதார்த்தங்களுடைய, ரத்தத்துல நிறைய பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒயிட் கார்பசல்ஸ், ரெட் கார்பசல்ஸ் சொல்லுவாங்க, சிவப்பு ரத்த கணங்கள், வெள்ளை ரத்த கணங்கள். இதுல சிவப்பு ரத்த கலர் வருது அதுக்குதான். அதுதான் நம்முடைய எல்லா சக்திகளை, அதாவது காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு மான பேர் கார்பன் டை ஆக்சைடு வெளில கொடுக்கறது இதுதான் அது நடக்குது. வெள்ளைக்கடங்கள் என்ன பண்றது? வெள்ளைக்கடங்கள் நம்முடைய வியாதி எதிர்ப்பு சக்தி, அதாவது ஏதாவது வெளியில இருந்து வைரஸ் உள்ள வந்துச்சுனாக்கா அதோட போராடுறது வெள்ளைக்கடங்கள் தான். பார்த்தீங்களா? இதுல ரத்தத்துல இருக்க பதார்த்தங்கள், இந்த ரத்தத்துல இருக்கிற பதார்த்தங்களுடைய மாற்றங்களை இதை கண்ட்ரோல் பண்றது எது? தைமஸ் என்ற சுரப்பி. இது எங்க இருக்கு? இது அநாத சக்கரம், நம்ம மார்பு நேரத்துல இருக்கு. அதே மாதிரி அடுத்தது அங்க இருக்கிறது மேல வந்தாக்க விசுத்த சக்கரம். விசுத்தம்னா பாருங்க, பேர்ல இருக்கு பாருங்க, விசுத்தம்னாக்க ரொம்ப விசேஷமா சுத்தமானது, தூய்மையானது. அது எங்க இருக்குனாக்க அதுதான் நம்மளுடைய கழுத்துல தொண்டையில இருக்கு. தொண்டையில இருக்கிற இடம் தான் அதோடைய சுரப்பி பேரு தைராய்டு. சரிங்களா? இருக்கிற எல்லா சுரப்பிகளோடும் இது வந்து வினால கிரந்தி, அதாவது வினால எந்த விதமான நாள் இல்லாத ஒரு சுரப்பி. இதுல இருந்து உற்பத்தி ஆகுது தைராய்டு, தைராக்சின் என்ற ரசாயனம். இது என்ன வேலை பண்றது? இந்த தைராய்டு கிரந்தி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பேச்சுவார்த்தை நல்லா வருது. இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு, விசுத்த சக்கரத்தினால தான் பேச்சுவார்த்தையே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன வேலை பண்றதுனாக்க இது வந்து உடலுடைய வளர்ச்சியை இதை கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி நாடிய மண்டலம், நம்முடைய மூளையில இருந்து தானே எல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, எல்லா ஆணைகள்ல வருது. அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற விஷயத்த இந்த சுரப்பி, விசுத்த சக்கரத்துல இருக்கிற தைராய்டு சுரப்பி நம்மளுக்கு இத கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி விசுத்த சக்கரம் ரைட். அதே மாதிரி இந்த சுரப்பி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற அயோடின் என்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. அது கூட அயோடைஸ் சால்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அயோடின் என்னது அது கண்ட்ரோல் பண்றது. எவ்வளவு அயோடின் தேவை இருக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற அயோடின் பதார்த்தத்தை எந்த அளவுக்கு நம்ம உடம்புல தேவை இருக்குன்ற விஷயத்த அது சேர்த்து வச்சு நம்ம உடம்பு கொடுக்கறது. பாருங்க எவ்வளவு அற்புதமான அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அயோடின் இல்லைன்னு நீங்க வீங்கிடும் அப்படியே. நீங்க எத்தனை பேருக்கு நம்ம இப்போ அயோடைஸ் சால்ட் எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஆனா அயோடின் கம்மி ஆச்சுனாக்க இந்த 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 கழுத்து இருக்கிற இந்த கண்டம் இருக்கிற இடம் வந்து அப்படியே வீங்கிடுங்க, அப்படியே உப்பிடும், அப்படியே அயோடின் கம்மி ஆச்சுனாக்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வேலை பண்றது விசுத்த சக்கரம், சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற விசுத்த சக்கரம், சோழ உடல்ல இருக்கிற தைராய்டு சுரப்பியோட நம்ம சோழ உடல்ல இந்த வேலைகள் பண்றது. அதுக்கு அடுத்தது ஆக்ஞா சக்கரம். அது எங்க இருக்கு? அது நம்மளுடைய இமைகள், அதாவது 2 கணுக்கள் நடுவில் பருவ நடுவில் அந்த இடத்துல அதாவது இங்க நீங்க ஒரு கோடுக்கு 2 இமைகள் நடுவில் ஒரு கோடு பிடிச்சிங்கனாக்கா இந்த இடத்துல இருந்து உள்ள போனா ஒரு கிட்டத்தட்ட 1.5 அங்குலம் 2 அங்குலத்துக்கு உள்ள போனாக்க அந்த இடத்துல இருக்குங்க நம்ம. அதுதான் ஆக்ஞா சக்கரம், 6வது சக்கரம் ஆக்ஞா சக்கரம். பாருங்க, ஆக்ஞானா என்ன? ஆக்ஞானா ஆணை. என்ன ஆணை கொடுக்கறது? அந்த ஆக்ஞா சக்கரத்துடைய ஆணை பிரகாரம் தான் கீழே இருக்க எல்லா சக்கரங்களும் வேலை பண்றதுங்க. இது இமைகளுக்கு நடுவில் இருக்கு. இது பேர் தான் நம்ம இந்த சுரப்பிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த சுரப்பி பிட்யூட்ரி கிளாண்ட் இப்படி சொல்லுவோம் நம்ம. இதோடைய சுரப்பிகளை வச்சுதான் எல்லா ஆணைகளும். இது என்ன வேலை பண்றது? இது பண்ற வேலைனாக்கா
கீழே இருக்கிற இந்த தைராய்டு விசுவ சக்கரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நெஞ்சு மார்புல இருக்கிற தைமஸ் அனாஹ சக்கரம். அதே மாதிரி மணிப்புர சக்கரத்தில் இருக்கிற தைமஸ் பேங்க்ரியாஸ். அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற எட்ரினல். இது எல்லாத்தையும் இதுல வர. அப்புறம் மூலாதார சக்கரம் கோனாட்ஸ். இது எல்லா சுரப்பிகளும் அந்தந்த சுரப்பிகளை எவ்வளவு ரசாயனங்கள் உற்பத்தி ஆறான்றத ஆணை கொடுக்கறது யார் தெரியுமா? இந்த ஆக்ஞா சக்கரம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேலை செய்யறதுங்கிறது. அதனால்தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே ஒழுங்கா வேலை பண்ணணுக்க இந்த ஆக்ஞா சக்கரம் ஆணை கொடுக்கறது, கமாண்ட் கொடுக்கறது, உத்தரவு கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. அதுதான் அது பேர் ஆக்ஞா சக்கரம். ஸோ ஆக்ஞா சக்கரத்தை நம்ம குடிச்சுக்கணுக்க மற்ற எல்லா சக்கரங்களும் ஒழுங்கா வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்துடும். பார்த்தீங்களா? அதெல்லாம் பாருங்க. ஏன் மூச்சு மேலே கவனம் வைக்கிறோம்? மூச்சு மேலே கவனம் வச்சு எந்த சக்கரத்து மேலே கவனம் வைக்கிறோம்? ஆக்ஞா சக்கரத்து மேலே. நம்ம குடலினி யோகான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவன் மூலாதார சக்கரத்துல இருந்து எழுப்பிவா, சக்தி எழுப்பிவா. மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர் சக்கரம், அனாஹத, விசுத்தா, அப்படி ஒவ்வொரு சக்கரத்தை நம்ம எழுப்பி வரணும், ஆக்டிவேட் பண்ணிட்டு வரணும். ஒன்றும் தேவை கிடையாதுங்க. எவ்வளோ பயங்கர டைம் வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. டைரக்ட் ஆக்ஞா சக்கரத்துக்கு வாங்க. அதான் ஆணை கொடுக்குறது இல்லையா? அதான் மூச்சு மேலே கவனம். நம்ம பண்ற தியானம் ரொம்ப 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 அற்புதமானதுங்க. எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. நம்மளுக்கு தெரியாது என்னன்ட்டு. மூச்சு மேலே கவனம் நீங்க வச்சீங்கன்னாக்கா நீங்க ஆக்ஞா சக்கரத்தில் நீங்க கவனம் வைக்கிறீங்க. ஆக்ஞா சக்கரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாக்கா, எப்ப ஆக்ஞா சக்கரம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுனாக்கா, ஆக்ஞா சக்கரத்து கட்டுப்பாட்டுல மற்ற எல்லாமே இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஞா சக்கரத்தை இரண்டு விதமா நம்ம நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தோல உடல்ல இருக்கிறது. தோல உடல் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இரண்டு இருக்கு. முன்பாகம் இருக்கு, பின்பாகம் இருக்கு. ஃப்ரண்ட் பிட்யூட்டரி, பேக் பிட்யூட்டரி. ஸோ இந்த இரண்டு பாகங்கள் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சக்கரங்களையும், அது தைராய்டையும், அட்ரினலையும், அப்புறம் தைமஸ், இது எல்லா கிளாண்ட்ஸையும், அது எல்லா சுரப்பிகளாவது இது கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ஆக்ஞா சக்கரத்துடைய வேலை. அதே மாதிரி கர்ப்பாசயத்துல, அதாவது பெண்களுடைய கர்ப்பாசயத்துல உற்பத்தி ஆகிற அந்த பீஜ கணங்கள் இருக்கு, அது கூட இது கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆக்ஞா சக்கரத்துடைய ஆணை பிரகாரம் தான் இதெல்லாம் வரும். அண்டம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஆக்ஞா சக்கரம் ஆணை கொடுக்கணும், இல்லாட்டி வராது. அண்டம் ரிலீஸ் ஆகுறது எட்ரினல்ல இருந்து, கோனாட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது மூலாதார சுவாசத்துல ரிலீஸ் ஆகுது. ஆனா யார் சொல்லுவாங்க அதை? ஆக்ஞா சக்கரத்துல தான். ஆக்ஞா சக்கரம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே வேலை பண்றதுக்கு ஆணை கொடுக்கறது அதுதான். அதனாலதான் மூச்சு மேல் கவனத்தை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம்? மூலாதாரத்துல நீங்க கண்ட்ரோல் வைங்க, தியானம் பண்ணுங்க, அது சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க, சுவாதிஷ்டானத்துல தியானம் வைங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும். டைரக்ட் ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துருங்களேன். ஆணை கொடுக்கறது அதான் மூச்சு மேல் கவனம். சரிங்களா மாஸ்டர்? ஸோ அதுக்கு அடுத்தது, அதுக்கு மேல இருக்கிறது சஹஸ்ராரம். சஹஸ்ராரம்ன்றது ஒரு சக்கரம் சொல்லுவாங்க, ஆனா சக்கரம் கிடையாது, அது ஒரு நிலைமை. அதனுடைய கிளாண்ட், அதோடைய சிறப்பு என்னன்னாக்கா பீனியல் கிளாண்ட். பார்த்தீங்களா? இந்த பீனியல் கிளாண்ட் என்ன பண்றது? அதுதான் ஆன்மா. ஆக்ஞா சக்கரம் மனம், இது ஆன்மா. அது இஷ்ட பிரகாரம் தான் எல்லாமே கரைச்சல் நடக்கும். இது எப்படி வேலை பண்ணும்? இது எப்படி வேலை பண்ணுனாக்கா நம்முடைய லைட், அதாவது ஒளி வச்சு வேலை பண்ணுங்க. ஒளி வச்சு வேலை பண்ணுங்க. ஒளி பிரகாரம் தான் வேலை பண்ணும் நிறைய. ஸோ இதோடைய வேலை என்ன, முக்கியமான வேலை என்னன்னாக்கா, இது நம்மளுடைய சந்தானம் உற்பத்தி பண்றது. அதாவது இந்த செக்ஸ் ஆர்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம உடல் உறவு கொள்ற இந்த இந்த உறுப்புகளை இது இளம் பிராயம் வர வரலையும், இளம் வயசு வர வரலையும் வேலை பண்ணாத நிக்க வைக்குங்க. இளம் வயசுக்கு முன்னாடியே இதெல்லாம் வேலை பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதெல்லாம் வளர ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்புறம் கண்ணாமண்ணான்ட்டு நம்முடைய வாழ்க்கையே கண்ணாமண்ணான்னு ஆயிடும். அதனால 16 வயசு அந்த வயசுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க பெண்களை.
பருவகாலம் வந்திருக்கு, வீசம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஆண்களை. ஸோ அந்த அந்த வயசு வர வரலையும் இந்த உடலுறவு கொள்ற இந்த உறுப்புகளை இது வளர்ச்சி இல்லாத கட்டுப்பாடு. அதுதான் இது பண்றது. எப்போ இந்த பருவகாலம் வந்துருச்சோ பருவகாலம் வந்த பிறகு அது அது இனிமேல் அது மாதிரி கட்டுப்பாடு இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த சஹஸ்ரார சக்கரம் நம்முடைய உச்சந்தலைக்கு ஒரு 6 அங்குலத்துக்கு மேல இருக்குமாங்க. ஆனா நம்முடைய சோழ உடல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க இது பீனியல் கிளாண்ட், பீனியல் சுரப்பி அப்படின்றது. ஓகே, இதுதான் ஆன்மாவுடைய நிலைமை. சரிங்களா? ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு நிலைமைக்கு நம்ம பொருத்தமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? பிராணமய உடல்ல இருக்க சக்கரங்கள் எப்படி இயக்கத்தோடு இருக்கிறது? பிராணமய உடல்ல இருக்க சக்கரம் இயக்கிறதுக்கு மனோமய சக்கரத்துல இருக்கிற அந்த நாடிகள் என்ன? நாடிகள் எப்படி தோலை உள்ள ரத்தோட்டம் ஓடுறதோ அதே மாதிரி அந்த நாடிகள்ல சக்தியோடைய ஓட்டம் ஓடுது. இந்த சக்தி எங்கேருந்து வருது? அதுதான் நம்முடைய உள் சக்தி, பிரபஞ்ச சக்தி, விசசக்தி. அதை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சக்தி உடைய இயக்கம் நம்முடைய பிராணமய உடல்ல இருக்கிற இந்த சக்கரங்களை கொடுக்கப்பட்டு இந்த சக்கரங்கள்ல இருக்கிற அந்த ஆற்றல் நம்ம சூழ உடல்ல இருக்கிற இந்த சுரப்பிகளோட இணைந்து இந்த சுரப்பிகள் வேலை பண்ற மாதிரி சேருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒன்று அப்படியே ஃபுல் கனெக்ஷன் இருக்குங்க. தனிப்பட்ட முறையில் எது இந்த வேலை பண்ணாது. இந்த ஸ்தூல உடல் ஜடம், ஒரு கல் தானா எந்த வேலையும் பண்ண முடியாது. பின்னாடி இருக்கிற எல்லா உடல்கள் வேலை செஞ்சுதான் வேலை செய்யும். இந்த பிராணமய மனோமய உடல், 3வது உடல், அது எப்படி வேலை பண்றது? அது வேலை பண்றதுனாக்க புத்தி முடிவெடுக்கணும் எந்த கர்மம் எப்படி பண்ணுன்ட்டு. அது விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய உடல் சொல்றேன். அது பிரகாரம் வேலை பண்றோம். அந்த புத்தி வச்சு நம்ம முடிவெடுத்த பிரகாரம் தான் நம்ம கர்மா பண்றோம் இல்லையா? அந்த கர்மாவை தகுந்த மாதிரி தான் நம்ம பல நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ அனுபவம் வருது இல்லையா? கர்மா பண்ணாக்க அந்த அனுபவம் யாருக்கு தேவை? ஆன்மக்கு தேவை. ஸோ ஆன்மீக உடல் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆன்மீக உடல்ல இருந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து அதை வந்து விஞ்ஞானமய உடல், அங்கேருந்து மனோமய உடல், அங்கேருந்து பிராணமய உடல், அங்கேருந்து சோழ உடல். இந்த மாதிரி கண்டினியூஸா கண்ட்ரோல் வருதுங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து இருக்கு. சோழ உடல்ல இருக்கிற இந்த சுரப்பிகள், நாள சுரப்பிகளோ இல்ல வினாட சுரப்பிகளோ எதுவுமே தனிப்படியா வேலை பண்ண முடியாது. மேல இருக்கிற மிச்சம் இருக்கிற உடல்கள் வேலை பண்ணாதான் அது எல்லாம் வேலைகள் பண்ணும். பார்த்தீங்கன்னா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி நம்முடைய உடலுடைய அமைப்பு இருக்குங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குணங்கள், எப்படி குணங்கள் வருது? நம்மளுக்கு முக்கியமா நம்ம பண்ற குணங்கள் வந்து எப்படி இந்த கெட்டவன் நல்லவன் எப்படி சொல்லுவோம்? நம்ம கெட்டவன் பண்ற வேலையை வச்சு சொல்லுவோம். வேலை எப்படி பண்றோம் மாஸ்டர்? நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும். ஏதோ நம்ம வேலை பண்றோம், கர்மா பண்றோம்னாக்க அது எப்படி நடக்கிறது அப்படின்னாக்க உடம்பு வந்து வேலை செஞ்சதுதானே கர்மா பண்ணியிருக்கோம்னு சொல்லுவோம். எப்படி உடம்பு வேலை பண்றது? உடம்பு உடனே வேலை பண்றது முதல்ல யோசனைகள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு யோசனைகள் ஒரு 100 வந்தது அப்படின்னு நினைச்சுக்கலாங்க. எந்த விதமான அசைவு இருக்காதுங்க உடம்புல. 100 யோசனை வந்தது, எந்த விதமான அசைவுகள் இருக்காது. யோசனை வரும், அவ்வளவுதான். மனதை 101 இருந்து 500 யோசனை வருது. அப்ப வாய் பேச்ச வெளில வருங்க முதல்ல. இது ஒரு உதாரணம் தான். 100 500 ஒரு எண்ணம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். 501 இருந்து அதிகமான யோசனை வந்தது. அப்பதான் உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்ப உடம்பு வேலை செய்யணும்னாக்க எவ்வளவு யோசனைகள் தேவை? 500க்கு மேல யோசனைகள் தேவை. ஸோ அப்படிதான். அதுக்கு பிறகுதான் நம்ம கர்மம் வருது. வாய்ப்பேச்சுல குறைஞ்சு 100 யோசனை மேல தேவை. வாய்ப்பேச்சு வந்தா கூட கர்மா வரும் இல்லையா? அவங்க பேசுற பேச்சு வச்சா மற்றவங்க கிட்ட இருந்து கர்மா வரும். அதே மாதிரி அதிகமான யோசனை ஆயிடுச்சுனாக்கா 500க்கு மேல யோசனைகள் ஆயிடுச்சுனாக்கா கை வேலை செய்யறது, கால் வேலை செய்யறது, இந்த மாதிரி உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சு, உடம்புல ஈக்க வர ஆரம்பிச்சது. ஆகும்போது உடம்புல ஒரு நல்லவன் கெட்டவன் ரொம்ப
எப்படி சொல்றீங்களா? அவன் வாய் பேச்சாலையோ இல்ல அவனுடைய உடம்புல இருக்கிற அந்த உடம்பு பண்ற வேலைகளை வச்சு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளவு யோசனைகள் வரணும்? இதெல்லாமே யோசனைகள் மேல இருக்கு. நல்லவன் கெட்டவன் மூலமா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நம்மளுடைய யோசனைகள் மேல ஆரம்பிக்கிறது. அதனால்தான் நம்ம நல்லவன் கெட்டவன் நம்ம பண்ற அத்திரி காரியமும் நம்ம நல்லதாக தெரியும். நம்ம கெட்டவனா சொல்ல ஒருத்தர் போய் நம்ம கொலை பண்றவனுக்கு அவனுக்கு போய் கேளு, கொலையில போய் கேளுங்க, என்ன நீ கொலை பண்றீங்க, என்ன பண்றீங்க, நான் பண்ண சரின்னு சொல்லுவான். எப்படி? அவனுக்கு சரிப்பட்டிருக்கு. அது அவனுக்கு யோசனை அப்படி வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ ஆனா உலகத்துக்கும் சரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கர்ம சக்கரத்துல மாட்டிக்கிறோங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அதே மாதிரி நம்ம குணங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம யோசனைல இருந்தா ஆரம்பிக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதுதான் நம்ம தியானம். சரிங்களா? ஸோ நம்முடைய இது எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு குணங்கள் எப்படி உற்பத்தி ஆகுது, எந்த விதமான குணங்கள் உற்பத்தி ஆகுதுன்னாக்க நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூலாதார சக்கரம், ஒரு ஆள் மூலாதார சக்கர நிலைமையில இருக்கான். இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு மூலாதார சக்கரத்தில் இருக்கிற ஆளுகளுடைய குணங்கள் எனக்கு அரசியல்வாதிகள் என்ன அவருடைய குணம் என்ன? இந்த சக்கரங்கள் நம்ம பஞ்சபூதங்களோட கூட இணைந்திருக்கு இல்லையா? இது பூமி தத்துவத்தை குறிக்கும். பூமி தத்துவத்துல என்ன இருக்கு? பூமி தத்துவத்தில் இருக்கிற வாசனை ஸ்மெல். அதாவது அது அரசியல்வாதிகள் ஏதோ அரசியல்வாதி நம்ம போறோம்னு வச்சோங்களேன், உடனே அவனை கண்டுபிடிச்சிருவான். மூக்கம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவோம். ஓ, எதுக்காக வந்திருக்காங்க? வாசனை, அந்த ஞானம் வந்துடும். ஸோ யார் அரசியல்வாதிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு இவன் எதுக்கு வந்தான், எந்த விஷயத்துக்காக வந்தான்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவேன். வாசனை ஞானம், பூமி தத்துவம் அது அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குணங்கள் இருக்கிறவங்க அரசியல்வாதிக்கிறவங்க, அவங்க மூலாதார சக்கரத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கோனட்ஸ் என்ற சுரப்பி அதிகமா வேலை பண்ணும். பார்த்தீங்களா? அடுத்தது உங்களுக்கு வரும்போது சுவாதிஷ்டான சக்கரத்துல உற்பத்தி ஆகுதுன்னா எட்ரினல். அந்த சுவாதிஷ்டான சக்கர நிலைமையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வியாபாரிகளா இருப்பாங்க. பஞ்சபூதங்கள்ல எதை குறிக்கிறது? தண்ணீரை குறிக்கிறது. மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தை குறிக்கிறது வாசனை. சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிறவங்க தண்ணீரை குறிக்கிறது. அது ருசி. தண்ணி ருசி தானே, ருசி பார்க்கறது தானே. வியாபாரியா இருப்பான். வியாபாரியா இருக்கான என்ன அர்த்தம்? வியாபாரி நம்ம எங்க போறோமோ நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ, தேவை இருக்கிற பொருளை நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த பொருளை கொடுப்பான். அதனால்தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி குணத்தோட இருக்கிறவங்க சுவாதிஷ்டான சக்கரத்துல இருப்பாங்க. இது தண்ணீர் தத்துவம், இது ருசி. இவங்களுடைய வேலை என்னன்னாக்கா வியாபாரம் பண்றவங்க தான். எந்த வியாபாரமா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ருசி. அதே மாதிரி இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கிற இன்னொரு குணம் என்னன்னாக்கா, இது அட்ரினல்ன்ற இதை உற்பத்தி பண்ணும். அட்ரினல் உற்பத்தி பண்றது என்ன பண்ணும்? அது என்ன வேலை பண்ணும்? அட்ரினல் உற்பத்தி பண்றது அது ஒண்ணு ஃபைட் இல்லாட்டி ஃபிளைட். ஒண்ணு போராடு இல்ல ஓடிடு. இந்த மாதிரி ரசாயனத்தை அது உற்பத்தி பண்றது. சரிங்களா? எந்த நிலைமை வந்தாலும் நம்ம ஒண்ணு போராடணும் இல்ல ஓடிடணும், கோலையா ஓடிடணும். இது எப்படி எனக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கனாக்கா, இப்ப அர்ஜுனர் இருக்கார். பஞ்சபுரம் அர்ஜுனர் என்ன பண்ணாரு? அர்ஜுனர் போர்க்களத்துல இருக்காரு. போர்க்களத்துல இருக்கும்போது ஆரம்பிக்கணும்னு என்னாச்சு? அவரு ஐயோ, என்னுடைய குருமார்கள் இருக்காங்க, என்னுடைய தம்பிகள் இருக்காங்க, என்னுடைய உறவுகள் இருக்காங்க, இத்தனை பேர், நம்ம தாத்தா இருக்காரு பீஷ்மர், இத்தனை பேர் நான் சாவடிக்கணுமா அப்படின்ட்டு கோடையாட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளைட், அவ்வளவுதான், ஃப்ளைட் ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சோம். ஆனா அட்ரினல் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆச்சு. அதனாலதான் கோலையை ஓட ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லி அவருக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அவர் அந்த தியானத்தை கொடுத்து அவர் அட்ரினல்ல இருக்கிற சுரப்பிகளை அவரு ஆக்டிவேட் பண்ணாரு. அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணாரு.
ஆக்டிவேட் பண்ண பிறகு பகவத்கீதை சொன்ன பிறகு என்ன ஆச்சு? அந்த ஞானத்தை கொடுத்த என்ன ஆச்சு? ஒரு அட்ரினல், அதாவது சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சு. ஓ ரைட், நான் ஃபைட் பண்றேன். பார்த்தீங்களா? முதல்ல ஓடிடுறான், ஃப்ளைட் ஓடிடுறான், அப்புறம் நான் ஃபைட் பண்றேன். எப்படி ஆச்சு? சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் ஆச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்றது இதுதான். ஓகே, எட்ரினல் உற்பத்தி பண்றது. அதே மாதிரி மணிப்பூரக சக்கரத்துல இருக்கிறது. மணிப்பூர சக்கரத்துல ஆக்டிவேட் ஆனவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஆராய்ச்சி பண்றவங்க இருப்பாங்க, சாஸ்திரத்துல இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்றவங்க. அவங்களுடைய இது எப்படி இருக்கும்? அது அக்னி தத்துவம். அக்னி தத்துவம் அங்கேருந்து நம்மளுக்கு உருவ ஆரம்பிக்கிறது. பாருங்க, முதல்ல உருவாடுறது அங்கேருந்து உருவாடுறது. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்றவங்க அந்த மாதிரி நிலைமை இருப்பாங்க. ஏதாவது கண்டுபிடிக்கிறது, ஏதாவது தெரிஞ்சுக்கிறன்றது, இந்த மாதிரி நிலைமை இருக்கிறவங்க, அந்த மாதிரி குணங்களோடு இருக்கிறவங்க தான் மணிப்பூர் சக்கரம். அதே மாதிரி அடுத்தது அநாத சக்கரம். அநாத சக்கரத்துல இருக்கிறவங்க தைமஸ் என்ற சுரப்பை அது உருவாக்குறது, மார்பிள் இடத்துல இருக்கிறது. அது எப்படி அந்த எந்த விதமான கூடத்துல இருப்பாங்க? அவங்க நடிகர்கள் இருக்காங்க, இல்லை கலைங்களை ஓவியத்தை வளைகிறவங்க இருக்காங்க, இல்லை கலாக்காரர்களாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? நிறைய கலைகள், இது சங்கீதம், நாட்டியம், இதுல நடிகர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நடிகராக இருக்கிறவங்க நம்ம பாருங்க, ஏதாவது ஒரு ஒரு படத்தை பார்த்தோம்னாக்கா அது நடிகர் ரொம்ப அற்புதமா நடிச்சானாக்கா அப்படியே நம்ம மயங்கிடுவோம். ஏதாவது துக்கமான சீன் வந்தோம்னாக்கா நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்க சீனா பயங்கரமா அட்டகாசமா சிரிப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இதயத்தில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை, இந்த பாவனைகளை எடுத்துறது. நடிகர் தான் நம்ம அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நடிக்கிறவங்க, கலை 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 உலகத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கூட அநாத சக்கரத்தில் இருக்கிறவங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி விசுத்த சக்கரம் எங்க இருக்கு? தைராய்டு இருக்கிற இடம் இந்த கண்டத்துல இருக்கு இல்லையா? அந்த கண்டத்துல இருக்கிற விசுத்த சக்கரம் என்ன பண்றது? அங்கிருந்தா நான் பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப திறமையா பேசுறவங்க யார் பேசுவாங்க? டீச்சர்ஸ். அவ்வளவுதான். நம்ம வாத்தியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், யாராவது நம்மளுக்கு போதை கொடுக்குறவங்க, டீச் பண்றவங்களோ அவங்களுக்கு விசுத்த சக்கரம் நல்லா வேலை பண்றது. ஒரு சில உதாரணம் எடுத்துக்கலாங்க. நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கலாங்க. எம்ஜிஆர் இல்லாட்டி கருணாநிதி, இவங்களை நம்ம உதாரணம் எடுத்துக்கலாங்க. உதாரணத்துக்காக அவங்க பாருங்க ரொம்ப திறமையா பேசுவாங்க. அப்ப விசுத்த சக்கரம் ரொம்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்ப அவங்க நடிகர், அப்ப அநாத சக்கரம் கூட ஆக்டிவேட் ஆச்சு. பாத்தீங்களா? கலாக்காரர் கருணாநிதி, அவருக்கு நிறைய கதை எழுதுவார், ஓவியம் எழுதுவார், பாட்டு எழுதுவார், எல்லாம் எழுதுவார் இல்லையா? அதெல்லாம் அவருக்கு அநாத சக்கரம் கூட ஆக்டிவேட் ஆச்சு. அநாத சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சு, அப்புறம் விசுத்த சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சு. அதனால 2 குணங்கள் இருக்கு. ஒரே சக்கரத்துல இருக்கிற ஒன்றும் கிடையாதுங்க. 4 சக்கரம் கூட ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி குணங்களோட அவங்க இருப்பாங்க. அடுத்தது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் எதுக்கு சார்ந்தது? விசுத்த சக்கரம் எதுக்கு சார்ந்தது? விசுத்த சக்கரம் ஆகாய தத்துவத்துக்கு சார்ந்தது. பார்த்தீங்களா? அதே மாதிரி அநாத சக்கரம் காத்துக்கு சார்ந்தது. காத்து, வாய் தத்துவம். விசுத்த சக்கரம் வந்து ஆகாய தத்துவத்துக்கு சார்ந்த. ஆகாய தத்துவம்ன்றது சத்தத்துக்கு சார்ந்த. சத்தம் தான், வாய் பேச்சுல ஒரு சத்தம் தான் வருது. அதான் அவங்க டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அடுத்து ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரத்துல பிட்யூட்டரி கிளாண்டு என்ன? அது மனதுக்கு சேர்ந்தது. சரிங்களா? அது ஆணை கொடுக்குறது சொல்லியிருக்கோம் இல்லையா? நாடி மண்டலத்துல இருந்து ஒரு கமாண்ட்ல அங்கேருந்து வருது மற்ற எல்லா சக்கரங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க எப்படி இருப்பாங்க? ஆகா சக்கர நிலைமையில இருக்க எப்படி இருக்காங்க? அவங்க தான் ருஷிமா இருக்கு. அதான் ஆன்மீகத்துல நல்ல சாதனை பண்ணி ஆன்மீக மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆக்ஞா சக்கரத்துல இருக்காங்க. அதான் பாருங்க, தியானம் பண்ணாங்க எல்லாம் ஆன்மீக மார்க்கத்துல இருக்காங்க இல்லையா? அவங்க பாருங்க, தியானம் பண்ணாங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க மற்றவங்க தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. மற்ற எந்த சக்கரத்தில் இருக்கிறவனும் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்க மாட்டான். அவன் இப்போ ஒன்று வியாபாரியா இருப்பான், இல்லை நடிகராக இருப்பான், இல்லை பணம் சம்பாதிக்க போயிடுவான், இல்லை அரசியல்வாதியா இருப்பான், இல்லை ஆராய்ச்சி பண்றவனா இருப்பான், பிஹெச்டி பண்றவனா இருப்பான். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. தவிர ஆக்ஞா சக்கரத்தில் வந்தவன் தான் உண்மையான ரிஷி, முனி. முழு மனதோட அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது
சஹசிராரம். சஹசிரார சக்கரம் பீனியல் கிளாண்டு. அது இனி பிரம்மர்ஷி நிலைமை. அதுதான் ஆன்மீக நிலைமை. ஆன்மான்ற நிலைமையில அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய சுரப்பிகள் வேலை பண்றது பிராணமய உடல்ல இருக்கிற இந்த சக்கரங்கள்னால, இந்த சக்கரங்களை வர்ற இயக்கம் மனோமய உடல்ல இருக்கிற நாடிகள் இந்த விசேஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த நாடிகள் மூலியமா வருது. அந்த மனோமய உடல் வேலை பண்றதுக்கு விஞ்ஞானமய உடல் முடிவெடுக்கிறது புத்தி இல்லையா. அதுல இருக்கிற நாடிகள் மூலியமா தான் இந்த மனோமய உடல் வேலை பண்றது. இந்த மனோமய உடல் விஞ்ஞானமய உடல் வேலை பண்றதுக்கு அந்த அனுபவம் தேவை இருக்கிறது ஆன்மீக உடல். ஆன்மீக உடல்ல இருக்கிற அந்த நாடிகளால் தான் விஞ்ஞானமய உடல் வேலை பண்றது. மாஸ்டர் இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு சக்கரத்துல இன்னொரு சக்கரத்துக்கு வந்து நம்ம ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு நம்ம வந்து நம்ம வேலை பண்ணுவோம். அப்போ எப்படி அந்த சக்தி பாயறது? சக்தி பாயனாக்க ஒன்று பாசிட்டிவ்ல நெகட்டிவ் போகும். அதாவது மேல இருந்து கீழே கீழ் நோக்கி தான் நம்ம பயணம் செய்வோம். தண்ணீர் எப்படி மேல பள்ளத்துக்கு பயணம் செய்யுது. பள்ளம்னாக்க மேடுல இருந்து பள்ளத்துக்கு போகும். மேடுனாக்கா உயர்ந்த நிலைமை, பள்ளம்னாக்கா தாழ்ந்த நிலைமை. உயர்ந்த நிலைமை பிளஸ்ன்னு வச்சீங்கன்னாக்கா, தாழ்ந்த நிலைமை மைனஸ்ன்னு வச்சீங்கன்னாக்கா பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகும் ஆற்றல் எப்பயுமே இல்லையா. இப்ப நம்முடைய பிளஸ் யாரு? ஆன்மீக உடல் பிளஸ் அப்படின்னாக்கா அங்க இருந்து அதுக்கு மைனஸ் ஆகிறது யாரு? ஆன்மீக உடலுக்கு ஆழத்துக்கு விஞ்ஞானமய உடல், அது மைனஸ். ஸோ அங்கேருந்து ஆன்மீக உடல் இருந்து ஆற்றல் விஞ்ஞானமய உடலுக்கு வரும், அது மைனஸ். ஸோ விஞ்ஞானமய உடல் பிளஸ் எதுக்கு? அதுக்கு விஞ்ஞானமய உடல் பிளஸ் ஆகுது. அது கீழே இருக்கிற மனோமய உடலுக்கு மைனஸ். அப்போதான் விஞ்ஞானமய உடல் அந்த ஆற்றல் மனோமய உடலுக்கு வரும். மனோமய உடல் பிளஸ் எதுக்கு? அது கீழே இருக்கிற பிராணமய உடலுக்கு. அப்பதான் மனோமய உடல் அந்த பிராணமய உடலுக்கு ஆற்றல் வரும். பிராணமய உடல் பிளஸ் எதுக்கு? அது கீழே இருக்கிற ஸ்தூல உடலுக்கு. மனோமய உடலுக்கு மைனஸ். அப்பதான் பிராணமய உடல்ல இருந்து இதுக்கு சக்தி வரும். அந்த மாதிரி ஒரு உடல் பிளஸ் உத்தர துருவம், தட்சிண துருவம், குண துருவம், தன துருவம். தன துருவம்னாக்க பிளஸ், குண துருவம்னாக்க மைனஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைமையில இருந்து ஒவ்வொரு உடல்ல இருந்து சக்தி வரணும் அப்படின்னாக்க அது ஒன்று பிளஸ் ஆகும், அது கீழே இருக்கிற மைனஸ் ஆச்சு தான் வரும். அதே மாதிரி ஆன்மீக உடல் மைனஸ் ஆகும். எதுக்கு? விஸ்வமய உடலுக்கு அது பிளஸ்ஸா இருக்கும். அப்பதான் அந்த சமாச்சாரம், அந்த ஞானம் இங்க வரும், அந்த ஆற்றல் இங்க வரும். அதே மாதிரி விஸ்வமய உடல் மைனஸ் ஆகும். எதுக்கு? சர்வமய உடல், அதாவது நிர்வாணமய உடலுக்கு பிளஸ் ஆகும். ஸோ நிர்வாகமய உடல் பிளஸ், விஸ்வமய உடல் மைனஸ். அப்பதான் நிர்வாகமய உடல்ல இருந்து விஸ்வமய உடலுக்கு ஆற்றல் வரும். அதே மாதிரி விஸ்வமய உடல் பிளஸ், அது கீழே இருக்கிற ஆனந்தமய உடல் மைனஸ். அப்பதான் அந்த ஆற்றல் கீழே வரும். ஆனந்தமய உடல் பிளஸ், விஞ்ஞானமய உடல் மைனஸ். அப்பதான் அந்த சக்தி கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஞ்ஞானமய உடல் பிளஸ், மனோமய உடல் மைனஸ். அப்பதான் அந்த ஆற்றல் இங்க கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் சூக்ஷ்மம் நடக்கிறது, இதெல்லாம் சூக்ஷ்மமா நடக்கிறது. ஓகே. அதே மாதிரி மனோமய உடல் பிளஸ், அப்புறம் அது கீழே இருக்கிற பிராணமய உடல் மைனஸ். அப்பதான் மனோமய உடல்ல இருந்து பிராணமய உடலுக்கு நம்மளுக்கு அந்த ஆற்றல் வருது. அதே மாதிரி பிராணமய உடல் பிளஸ், நம்முடைய சூழ உடல் மைனஸ். அப்பதான் அந்த ஆற்றல் சூழ உடல்ல இருக்கிற சுரப்பைகளுக்கு வரும். இதெல்லாம் வேலை பண்றதுக்கு ஒன்று பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ்ல இருந்தா மைனஸுக்கு எப்ப சக்தி பாயும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்தூல உடல்ல இருக்கிற இந்த சுரப்பிகள் சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற இந்த சக்கரங்களோட இணைந்து அந்த ஆற்றலை பெற்று வேலை பண்றது. அது வேலை பண்றது தகுந்த மாதிரி நம்ம குணங்கள், இது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. மூலாதார சக்கரத்தில் இருக்கிறவன் அரசியல்வாதியா இருப்பான், சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிறவன் சம்பாதிக்கிற வர்த்தகனா இருப்பான், மணிப்பூர் சக்கரத்தில் இருக்கிறவன் ஆராய்ச்சி பண்றவனா இருப்பான், அநாத சக்கரத்தில் இருக்கிறவன் நடிகரா இருப்பான், கலாக்காரனா இருப்பான், விஸ்வ சக்கரத்தில் இருக்கிறவன்
டீச் பண்றவன் இருப்பான். அப்புறம் வந்து ஆகாய சக்கரத்தில் இருக்கிறவன் ஒரு ருஷி, சகசார சக்கரத்தில் இருக்கிற பிரம்மர்ஷி. ஸோ இந்த மாதிரி நம்முடைய சோழ உடல்ல இருக்கிற எல்லா சுரப்பிகளும் எப்படி சுரப்பி வேலை பண்றோம், அது தகுந்த மாதிரி தான் நம்ம அவனுடைய குணத்தை தெரிஞ்சுப்போம். ஓகே, எப்ப ஏதாவது குழப்பம் இருக்குன்னு சொன்னா, குழப்பம் இருக்குனாக்க எந்த குழப்பம் இருக்கு, அப்ப அந்த குழப்பம் தகுந்த மாதிரி நம்ம அந்த சக்கரை சரியா வேலை பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப குழந்தை பிறக்கலான்னாக்க அதுக்கு யார் பொறுப்பு? அது யார் பொறுப்புனாக்க மூலாதார சக்கரம், சுவாசான சக்கரம். இது சரியா ஆற்றல் கிடையாது. அதனால்தான் அதுல இருக்கிற சுரப்பிகள் கோனாட்ஸ், அப்புறம் எட்ரினல், அதுல இருக்கிற சுரப்பிக்கு சரியா வேலை பண்ணல, சூற உடல்ல, அது தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா குணங்கள் ஒண்ணு வேலை பண்ணலன்னா என்ன ஆகும்? சந்தான ஒழுங்க உற்பத்தி ஆகாது. அதிகமா வேலை பண்ண ப்ராப்ளம், கம்மியா வேலை பண்ண. அதே மாதிரி மணிப்பூரக சக்கரம் ஒழுங்க வேலை பண்ணல, அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம உடம்புல வந்து அந்த இதயம் பிபி அதிகமா இருக்கும். அதே மாதிரி பேங்க்ரியாஸ் ஒழுங்கு வேலை பண்ண சக்கரை நோய். பார்த்தீங்களா? ஸோ இந்த சக்கரங்கள் சரியா வேலை பண்ணா, அங்கேருந்து ஆற்றல் ஒழுங்கா வரலனாக்க இந்த சுரப்பிகள் சரியா வேலை பண்ணாது. சுரப்பிகள் வேலை பண்ணா அது நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் ரொம்ப நம்ம வர ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்களா? அனாத சக்கரம் ஒழுங்கா வேலை பண்ணானாக்க இதயத்துல ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் பிளாக், இல்லை இதுல ஏன் வருது? அனாத சக்கரத்துல இருக்கிற இந்த தைமஸ் என்ற சுரப்பி ஒழுங்கா வேலை பண்ணானாக்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தைராய்டு, விசு சக்கரம், தைராய்டு விசு சக்கரத்தில் இருக்கிற ஆற்றல் ஒழுங்கா இல்லைனாக்க, இந்த பிராணமய உடல்ல ஆற்றல் ஒழுங்கா இல்லைனாக்க தைராய்டு ஒழுங்கு வேலை பண்ண தெரியுமா? அவங்களுக்கு பயங்கர தடி ஆடுவாங்க, இல்லை ரொம்ப கம்மியாயிடுவாங்க, ரொம்ப ஒலி ஆடுவாங்க, கண்ணை முன்னாடி வளர்ச்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சரி, ஓகே தைராய்டு செக் பண்ணுப்பா, பார்க்குறேன் தைராய்டு செக் பண்ணுறீங்க, அது அப்போ என்ன இருக்கு? விசு சக்கரம் வேலை பண்ணல. பார்த்தீங்களா? ஆக்ஞா சக்கரம் மனம் ஒழுங்கா வேலை பண்ணல, அதான் மனக்கோளாறு. ஆக்ஞா சக்கரம் ஒழுங்கா வேலை பண்ணல. பார்த்தீங்களா? பிச்சுச்சரி. ஸோ மாஸ்டர், இந்த மாதிரி நம்ம சூழ உடலில் இருக்கிற சக்கரங், நம்ம சூழ உடலில் இருக்கிற சுரப்பிகள் சூக்ஷ்ம உடலில் இருக்கிற சக்கரங்களோட இணைந்து அந்த ஆற்றலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அது பிரகாரம் நம்ம சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற அந்த சுரப்பிகள் வேலை பண்ண ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த குழப்பம் எதுக்குப்பா தேவையில்லை, நேரம் ஆகிய சக்கரத்தை பிடிச்சிக்கோ, அதுதான் ஆணை கொடுக்குறது இல்லையா, அதுதான் மூச்சு மேலே கவனம்ன்ற தியானம் மாஸ்டர். ஸோ இதெல்லாம் இந்த குழப்பம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. சிம்பிளா நீங்க மூச்சு மேலே கவனத்தை தியானம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். கடைசியில் நான் சொல்ற என்ன விரும்புறேன்னாக்க, சிம்பிளா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை இயக்கத்தையும் ஒழுங்கா பண்றதுக்கு சிம்பிளா நீங்க தியானம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இது 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 சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப சமயமாகும். நான் வந்து இந்த கொடுத்த ரொம்ப கம்மியான சமயத்தை சுருக்கமா சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.